சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெயிட் பண்ணுங்க, நாங்க வீடு பார்த்துட்டு வந்துடுறோம். மாமா வந்திருக்காரு. வா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். என்னக்கா மாமா வந்திருக்காரு? இல்ல நான் வரப்போறேன் அக்காவுக்கு. சார் வாங்க சார். இது என்னோட ஒய்ஃப் மா. வணக்கம். இது அவங்களோட தங்கச்சி அகிலா. இன்னொரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்க பேர் கோகிலா. ஆனா அவங்களால இன்னைக்கு வர முடியல. ஓ அப்படியா? இவங்களுக்கு தான் நான் உங்ககிட்ட வீடு கேட்டிருந்தேன். சரி, அதனால தான் இவங்களை வர சொல்லி. சரிங்க சார். அம்மா, சார் வேலை செய்யற பேங்க்ல தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்குமா. சார் ரொம்ப நாள் பழக்கமா. சார்ட்ட ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு சார் தான் ஹெல்ப் பண்ணி லோனை வாங்கி கொடுத்தாரு. ஏன் இன்னைக்கு இந்த வீடு இருக்குன்னா அதுக்கு காரணமே சார் தாம்மா. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கொடுத்தீங்க, நாங்க எங்க பேங்க்ல இருந்து பணத்தை கொடுத்தோம். நான் என்னமோ என் சொந்த பணத்தை கொடுத்த மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க ஒரு நல்ல கஸ்டமர், அவ்வளவுதான். சார் இப்படிதாம்மா, அவரை பாராட்டினாலே பிடிக்காது. வீடு வேணும்ட்டாரு, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. சரி வாங்க வீடை பார்க்கலாம். வாங்க சார், வாங்க. இது வெண்ணிலா தம்பி செல்வமாச்சே. கூட இருக்கிறது அவங்க ஒய்ஃபு. இவங்க எதுக்கு வாடகை வீடெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? அந்த பொண்ணு வசதியான பொண்ணு தானே, 2 பேருக்குமே சொந்த வீடு இருக்கு. என்னன்னு தெரியலையே. வாங்கம்மா. இது ஹால்மா. அங்க கிச்சன் இருக்கு, வெளியே போர்ட்டிகோ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தனி எக்ஸ்ட்ரா பாத்ரூம் இருக்கு. வீட்டை பாருங்க. சரிங்க. தண்ணிலாம் பிரச்சனை இருக்காது. உள்ள பெட்ரூம் இருக்குமா, அதையும் பாத்துருவோம். வாங்கம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வந்து பாருங்க. இதாம்மா பெட்ரூம். அங்க ஜன்னல்லாம் இருக்கு பாருங்க. இதுலயே அட்டாச் பாத்ரூம் இருக்குமா. அங்க கபோர்டும் இருக்கு. வாங்க. வெண்ணிலா, சீக்கிரம் வா. ஏய், எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? வெண்ணிலா, இன்னைக்கு நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? என்கிட்ட 10 லட்சம் கொடுக்குறேன்னு நீ சும்மா ஃப்ளோவில் அடிச்சுட்டேன்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா செல்வத்துக்கிட்ட பேசுனத நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வந்துச்சு. என்ன கேட்ட? 50 பவுன் நகை, 10 லட்சம் ரூபா பணத்தை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வான்னு உன் தம்பி கிட்ட உங்க அம்மா சொன்னாங்க. சொந்த வீடு வாங்கணும்னு உங்க அம்மா பட்ஜெட் போட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதுமே எனக்கு பயங்கர குசி ஆயிடுச்சுமா. இந்த திருடன் எப்படி இதெல்லாம் கேட்டான்? ஐயோ, அந்த 10 லட்சத்தை மனசுல வச்சுட்டு தானே நீ எனக்கு பணம் தரேன்னு சொன்ன. நான் தான் என்ன கேடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட பல்லே கேடியா இருக்கிய வெண்ணிலா. அப்படி இருந்தா தாம இந்த காலத்துல பொழைக்க முடியும். திருடனுக்கு ஏத்த திருடி. என்னம்மா மறைக்கிற? நானாவது அடுத்தவன் வீட்டுல கை வைக்கிறேன். ஆனா நீ சொந்த வீட்லயே கை வைக்க தயாராயிட்டில. நல்ல முன்னேற்றம் வெண்ணிலா. கீப் இட் அப். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாம ரிலாக்ஸ் ஆயிட்டான், பணம் வரப்போகுது. உன் மாம இந்த வீட்டை விட்டு பறந்து போக போறாங்கிற ஒரு சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷத்தோட மறுபக்கம் என்ன? துக்கம், சோகம், படபடப்பு. நாம போட்ட கணக்கெல்லாம் சரியா வருமா?
இல்ல நாம நினைச்சதெல்லாம் சரியா நடக்குமா அப்படிங்கிற ஒரு பரபரப்புமா. அதை நினைச்சால கையெல்லாம் நடுக்குதுமா. இந்த சந்தோஷமான நியூஸை வெளியில் இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன்னா அப்படியே சரக்குலயே மிதந்திருப்பேன். ஏமா இங்க வந்து 4 நாள் ஆச்சு. 4 நாளுமே ஒரு சொட்டு சரக்கு கூட வாயில வைக்கலங்கிறது நினைச்சாலே கையை கல்லாம் உதறுதுமா. இப்போ என்ன சொல்ல வர நீ? ஒரு கோட்டர், ஒரே ஒரு கோட்டர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறேன். கப்புன்னு அடிச்சுட்டு டப்புன்னு படுத்து தூங்கிறம்மா. இந்த உதறெல்லாம் அடங்கிரும்மா. ப்ளீஸ் எப்படியாவது வாங்கி கொடுத்துருமா. விளையாடுறியா நீ? என் வீட்ல என் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என் உயிரை எடுக்கிறது இல்லாம இப்ப கோட்டர் வேற கேக்குற நீ? ஏய் இங்க பாரு. ச்சீ, என்ன டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு அளவில்ல உனக்கு. இங்க பாரு, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு ஜீவா. இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு எதுக்கும் துணிஞ்சிருவா. உனக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத. ஏய், என்ன பண்ற? சீ, உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக நான் கேட்கலம்மா. தண்ணி அடிக்காம புத்தி பேதலிச்சு எங்க என்ன எரியாம இந்த ரூமை விட்டு வெளில வந்துடணும்னு பயமா இருக்குமா. என்னால உனக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நல்ல எண்ணம்மா. அப்படி இல்லைன்னா யாருக்கும் தெரியாம ஒரு கோட்டருக்கான ரூபாயை மட்டும் கொடுத்து என்ன வெளியில் அனுப்பு. நானே சைலண்டா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்? கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டம் கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். மகனே, கோட்ரா கேக்குற? இத வச்சு உன் கதையை முடிக்கிறேன் பாரு. என்ன யோசிக்கிற வெண்ணிலா? கோட்டர் வாங்கி கொடுத்து என் கதையை முடிக்கலான்னு யோசிக்கிறியா? கோட்டர் போதைக்கெல்லாம் மயங்குற ஆளா நீ? என்ன பண்றது, யார்கிட்டயாவது சொல்லி வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். இது நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. உலகம் பிறந்தது எனக்காக, ஏய் கொத்தாத. ஏய், ஓடும் நதிகளும் எனக்காக. பாடுற? இல்லம்மா, சந்தோஷத்துல பாட்டு தானா வருது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். யாருது? உங்க அப்பா தானே? பாத்தியா மாப்பிள்ளை பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறத? இந்த வீட்லயே குஜாலா இருக்கிறது உங்க அப்பா மட்டும் தான் நினைக்கிறேன். இதோ இந்த மறந்து போச்சே. ஐயோ, வயசாக வயசாக மறதி அதிகமாயிடுச்சு. அதுக்கு அடுத்த லைனு இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். கரெக்ட் தான். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. எப்படி எடுத்து கொடுத்த?